Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. Super Saravana Stores. மூணு பசங்க மூணுமே அதே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டாங்க. 14-15 வயசுலேயே வந்து அப்பா கூட தொழிலுக்கு போயிட்டாரு பிரபுதேவா. மௌனராகம் பார்த்தீங்கன்னா தெரியும். மௌனராகம் பார்த்தீங்கன்னா மௌனராகத்தில் ஒரு ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று வரும் பனி விடும் மலரைய பாட்டில், அது பிரபுதேவா. சங்கருடைய 2வது படம் காதல். காதலன் படத்துக்கு ஒரு ஹீரோ ஆகிட்டார். சங்கருடைய முதல் படத்தில் ஒரு டான்ஸ் பண்ண ஒரு பாட்டுக்கு நடனமாடிய பிரபுதேவா 2வது படத்துக்கு ஹீரோவாயே பண்ணிட்டாரு. காதலன் படம் பெரிய ஹிட்டு. இப்போ அவர் மேல் ஒரு பெரிய அட்டென்ஷன் வந்துச்சு. ஏன்னா இவங்க 2 பேரை விட கொஞ்சம் ஃபேராக இருப்பார். பிரபுதேவாவோடையும் ராஜசுந்தரத்தை விட கொஞ்சம் ஃபேராக இருப்பார். ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இருப்பார் பார்க்குறது. அண்ணந்தை 3 பேருமே சேர்ந்து 1, 2, 3ன்னு ஒரு படம் பண்ணாங்க. பிரபுதேவா, ஜோதிகாவோட நடிச்சிருப்பாங்க. அவங்க 3 பேருமே இந்த டஃப் அண்ட் டம்மாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு தெரியல, அவருக்கு பெருசாக 2 சைட்லேயுமே அவரால் ஸ்டே பண்ண முடியல. அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிறது இப்போ தான் அவரே மனதை வந்து பேசியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். அண்ணன் தான் வீட்டுக்கு மூத்தவர். அவர் தான் ஃபஸ்ட்டு சம்பாதிக்க ஆரம்பித்தார். எப்பயுமே சம்பாதிக்கிறவங்களுடைய குரல் தான் முதல்ல கேட்பாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய மனக்குமுறலை சொல்லியிருக்காரு. அவருடைய நண்பர், அதனால் அவருடைய பேரை வேணான்னு சொல்கிறேன். அவருக்கான ரெகுலரான ஒரு வருமானம் வேணும்ல, குடும்பத்தை ஓட்டுறதுக்கு, அவருடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ஜொமோட்டோ ஓட்டுறது. அந்த பாட்டை நீங்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் கேட்கலாம். இப்போ அஜித் எடுத்துட்டு அஜித் எவ்வளோ பெரிய ஹீரோ. அஜித் நினச்சா தன் மச்சானுக்கு ஒரு படம் வாங்கி கொடுக்கூடாதா? சரி, அஜித்தை பொறுத்தவரை சினிமாவில் தன் சம்மந்த குடும்பத்தைப்பட்ட ஆட்களை யாருமே சேர்க்க மாட்டார். அப்போ இவர் தனியாக ஒரு ஆள் முன்னாடி வரட்டும், அவருடைய தலைமைக்கு பார்க்கட்டும்னா இவர் ஒரு பக்கம் போயிட்டார், அவர் ஒரு பக்கம் போயிட்டாங்க. சினிமாவில் உச்சத்தில் இருக்கப்ப பிஸியாகவே இருப்பாங்க, எதுவும் யோசிக்கிறதுக்கும் டைம் இருக்காது. ஃபைன் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் சுபேர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சினிமாலன்னு பார்க்கும்போது அவரோட நான் சின்ன வயசுல இருக்கும்போது இவரோட தம்பி தெரியுமா, இந்த படத்தில் நடிச்ச அண்ணன் தெரியுமா அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அதில் நான் வியந்தி என்னோட செட்டில் பார்த்ததுன்னா அந்த 1, 2, 3 அந்த மூவி தான் சார். அதில் வந்து 3 பேரும் நடிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாருமே பிரதர்ஸா அப்படின்றது அப்புறமா அது வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க, ஒன்றா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இப்போ வந்து ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் யார் காசு இருக்கோ அவங்கள தான் வந்து மதிப்பு இருக்கும், ஸோ அந்த மாதிரி விதத்தில் யார் காசு இருக்கோ அவங்க சொல்கிறதா கேட்பாங்கன்ட்டு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அகே நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி தான் ஓப்பனப்பாக இப்போ நிறைய வந்து பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? எதனால் சார் முக்கியமாக பிரபுதேவா அவர்கள் குறித்து வந்தது? நாகேந்திர பிரசாத், அதாவது டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம், அதாவது 80 காலகட்டங்களில் நம்ம பார்க்குற பல பாட்டுக்கு வந்து அவர் தான் டான்ஸ் மாஸ்டர். ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான டான்ஸ் மாஸ்டர். ஒரு தலையில் ஒரு கேப் போட்டிருப்பார். அவர் வந்து என்ன சொல்கிறது, நிறையா பாடல்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு நிறையா பாடல்கள். ஒரு பேசிக் வந்து கர்நாடகா சேர்ந்தவர். நிறைய தமிழ் படங்கள், தெலுங்கு படங்கள், கன்னடா படங்கள்லாம் பண்ணியிருந்தார். அவருடைய ஸ்டெப்ஸே ஒரு வித்தியாசமாக இருக்கும். மௌன ராகத்தில் நீங்கள் பார்த்தாலும் சரி, நிறைய படங்கள்லாம் சொல்லலாம். அவருக்கு 3 பசங்க. அப்புறம் பிரபுதேவா, ராஜசுந்தரம், நாகேந்திர பிரசாத், 3 பசங்க. மூணுமே அதே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டாங்க. 14-15 வயசுலேயே வந்து அப்பா கூட தொழிலுக்கு போயிட்டாரு பிரபுதேவா. மௌனராகம் பார்த்தீங்கன்னா தெரியும். மௌனராகம் பார்த்தீங்கன்னா மௌனராகத்தில் ஒரு ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று வரும் பனி விடும் மலரைய பாட்டில், அது பிரபுதேவா. அப்புறம் நிறைய அப்பா கூட குரூப்பில் ஆடிட்டு இருக்கார். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆளும் சோலோவாகவே டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சார். சூரியன் படம், லாலாக்கு டோல் டப்பிமான ஒரு பாட்டு, அந்த படத்துலலாம் முதல்ல டான்ஸ் பண்ணுறாரு. அவருடைய டான்ஸ் பேட்டர்ன் வந்து முதல் முறையாக மாறுது. அது வரைக்கும் ஒரு பேட்டர்னாக டான்ஸ் பண்ணிட்டு இருந்த சினிமாவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு மைக்கேல் ஜாக்சனுடைய டச்சில் ஒரு டான்ஸ் பண்ணுறாரு. ஒரு மேலே ஏறி தவறாரு, குதிக்கிறார், ஆடுறாரு, வைக்கிறார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ஒரு மூமெண்ட்லாம். ஏன்னா புதுசாக இருக்குது அப்படின்னு ஒரு அட்டென்ஷன் வருது. சூரியன் படத்தில் வந்து பெரிய அளவில் போகுது. அடுத்த படம் ஜென்டில்மேன் பண்ணுறாரு, சிக்கு புக்கு ரயிலேன்னு ஒரு பாட்டு பண்ணுறாரு. அதில் ஒரு வெஸ்டர்ன் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பார், அதில் ஒரு ஃபோக் டைப் பண்ணியிருப்பார். ரெண்டுலேயுமே கவனிக்கப்படக்கூடிய ஒரு டான்ஸ் மாஸ்டராக, டான்ஸ் கொரியோகிராஃபராக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சங்கருடைய 2வது படம் காதலன் படத்துக்கு ஒரு ஹீரோ ஆகிட்டார். சங்கருடைய முதல் படத்தில் ஒரு டான்ஸ் பண்ண ஒரு பாட்டுக்கு நடனமாடிய பிரபுதேவா 2வது படத்துக்கு ஹீரோவாயே பண்ணிட்டார். காதலன் படம் பெரிய ஹிட்டு. முதல் படம் ஜென்டில்மேன், அதுக்கு ஹிட்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறையா படங்களில் வந்து ராசையா, அது நிறையா லவ் பேட்ஸ்னு சொல்லி ஹீரோ ஆகிட்டார்.
அது பார்த்தீங்கன்னா ராஜசுந்தரம் பார்த்தீங்கன்னா அவர் டான்ஸ் மாஸ்டர் ஆயிட்டார். அவர் ஃபுல் டைம் இவர் நடிக்க வந்ததுக்கு பிறகு டான்ஸ் மாஸ்டராக பிஸியாக போயிட்டார். பிடிச்சிக்கிறாரு அந்த பக்கம். போயிட்டு படங்கள்லேயும் சில கேரக்டரும் பண்ண ஆரம்பிச்சார். ஜீன்ஸ் பார்த்தா தெரியும், அதில் வந்து மாத்தேஷ் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இந்த அமெரிக்காவுக்குலாம் போயிட்டு வர கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அந்த படத்தில் அவரும் பண்ணார். அவர் நடிகர் ரைட்டர். இதுக்கு மூணாவதாக இருக்கிறவர் வந்து தான் இந்த நாகேந்திர பிரசாத். நாகேந்திர பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் நியூ காலேஜில் படித்தார். எங்களாம் தெரியும். அவர் நியூ காலேஜில் படித்தார். ஃப்ரெண்டோட கிளாஸ்மேட்டாக இருந்தார். அதனால் ஆனுவல் டே அதுக்கெலாம் நாங்கள் பார்த்துருக்குறேன். அப்போ எப்போ ரேராக வருவார். அதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்க முன்னாடியே அவரும் ஒரு 15-16 வயசுலேயே அவர் வந்து ஒரு பாம்பே படத்தில் அம்மா அம்மா பாட்டில் ஆடிருப்பார். அதான் அவர் முதல் பாட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அம்மா அம்மா பாட்டில் அரபிக் கடலோர பாட்டு, அதில் ஒரு மாதிரி ஃபங்க்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ரவுண்ட் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஆடிட்டு இருப்பார். அவர் தான் நாகேந்திர பிரசாத். இப்போ அவர் மேல் ஒரு பெரிய அட்டென்ஷன் வந்துச்சு. ஏன்னா இவங்க 2 பேரை விட கொஞ்சம் ஃபேராக இருப்பார். பிரபுதேவாவோடையும் ராஜசுந்தரத்தை விட கொஞ்சம் ஃபேராக இருப்பார். ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இருப்பார் பார்க்குறது. அப்புறம் ஒரு சில படங்கள் நடித்தார். தொட்டாச்சினிங்கி மாதிரி படங்கள்லாம் நடித்தார். ஆனால் பெருசாக வந்து அவர் ஹீரோவாகவும் ஸ்டே பண்ண முடியல, மாஸ்டராகவும் பெருசாக ஸ்டே பண்ண முடியல. அது என்னன்னே நடந்தது தெரியல. அவர் நல்லா டான்ஸ் பண்ணக்கூடியவர். இந்த ரிதம் படத்தில் கூட ஒரு பாட்டு காட்டியிருப்பார். தனியாக பாட்டு காட்டியிருப்பார். நிறைய படங்கள் சோலோவா ஆடிருப்பார். சில படங்கள் நடித்தார். அனந்தை 3 பேருமே சேர்ந்து 1, 2, 3 ஒரு படம் பண்ணாங்க. பிரபுதேவா, ஜோதிகா நடிச்சிருப்பாங்க. அவங்க 3 பேருமே இந்த டஃப் அண்ட் டம்மா அவர் நடிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு தெரியல, அவருக்கு பெருசாக 2 சைட்லேயுமே அவரால் ஸ்டே பண்ண முடியல. அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிறது இப்போ தான் அவரே மனதை வந்து பேசியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். நிறைய அந்த ஈவெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ டான்ஸ் ஸ்டுடியோ வச்சுருக்கிறேன், அப்புறம் அப்படி நிறையா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே வர்றப்ப தான் அண்ணன் தான் வீட்டுக்கு மூத்தவர். அவர் தான் ஃபஸ்ட்டு சம்பாதிக்க ஆரம்பித்தார். எப்பயுமே சம்பாதிக்கிறவங்களுடைய குரல் தான் முதல்ல கேட்பாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய மனக்குமுறலை சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து குறையாக சொல்ல, அவர் வந்து தவறாக குறையாக சொல்ல, யதார்த்தத்தை சொல்கிறார். இது வந்து யதார்த்தம் தான். இது வந்து எல்லா வீட்லேயுமே வந்து தம்பி சம்பாதிப்பான், அண்ணன் சம்பாதிக்காம இருப்பான். அப்போ தம்பி சொல்கிறது அந்த வீட்டில் கேள்வியாக இருக்கும், முதல் குரலாக இருக்கும். இது வந்து இயற்கையான ஒரு விஷயம்தான். அப்போ என்னென்னா அந்த குடும்பம் அவர் சார்ந்த வருமானத்தை நம்பி இருக்கும். அப்போ அவருக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சிம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, 2 பேர் வீட்டில் இருக்கிறாங்க வேலைக்கு போகாமல். ஒருத்தர் வேலைக்கு போகிறவருக்கான வேலையை தான் முதல்ல செய்வாங்க. அவர் ஆரோக்கியமாக வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாதிச்சா தான் இந்த குடும்பம் ஓடும். அப்போ அவருக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுக்கு அக்கா இருக்கிறாங்க, ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. அப்பா இறந்து போன பிறகு இவர் தான் அந்த குடும்பத்தை நடத்துறாரு. அப்போ இவர் தான் அந்த குடும்பத்துக்கு தலைவன். ஆனால் மூத்தவங்க சீனியர் வீட்டில் இருப்பாங்க. அப்போ அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அது இயற்கையாகவே வேலைக்கு போகிறவங்க சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுக்குறவங்களுக்கு மேலே ஒரு தனி கவனம், அட்டென்ஷன் வரும். இவர் அதான் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஒழிய மற்றபடி நிறைய நான் டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு அதில் தான் எனக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக இருக்குது. அதில் தான் எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. அதான் அந்த விஷயம் தான். அப்பா பேரில் எம் சுந்தரம் டான்ஸ் கிளாஸ்னு வச்சுருக்கேன், அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்றாரு. அவர் சொன்ன விஷயந்தான் இப்போ எல்லாருமே அதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சார். என்ன போனார் நாகேந்திர பிரசாத், என்ன ஆனார் நாகேந்திர பிரசாத் அப்படின்னு அவர் பேசின பிறகு தான் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் வந்து விதிங்கிறது. அதை யாரை எங்கே தூக்கி வைக்கணுன்றது சொல்ல முடியாது. நம்ம யாரையுமே நம்ம நினச்ச வாழ்க்கையை நம்ம யாருமே 100% வாழ்ந்துடவே முடியாது. அந்த வந்த வாழ்க்கையை தான் ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டு போய் தவிர நம்ம நினச்ச வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். ஒரே இண்டஸ்ட்ரியில் ஒரே கேட்டகரியில் இவரும் டான்ஸ் பண்ணுறாரு, அவரும் டான்ஸ் பண்ணுறாரு, அவரும் டான்ஸ் பண்ணுறாரு. எல்லோரும் ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து வேறு வேறு மாதிரி மாறுது. ஒரே தாயில் வகத்தில் பிறந்தாலும் கூட வாழ்க்கைங்கிறது வந்து வேறு மாதிரி போகும். இப்போ எம்ஜிஆருக்கு கிடைச்ச ஒரு வெளிச்சம் எம்ஜிஆரோட அண்ணனுக்கு தெரியுமா? யாராவது எம்ஜி சக்கரபாணின்னு ஒருத்தர் இருந்தார், யாருக்காவது தெரியுமா? ஒரே அண்ணன் தம்பி தான். இப்போ சிவாஜி தெரியும், சிவாஜியோடைய தம்பி ஒருத்தர் இருக்கார் சண்முகம், அவர் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்போ அதுதான் வாழ்க்கை, அதுதான் இயற்கை. இயற்கையா, கடவுளுடைய விதியா, தலையெழுத்தா, எதுவும் சொல்ல முடியாது. அப்போ அது நமக்கு அதுவாக நடக்கிற விஷயம்தான். அதை அக்செப்ட் பண்ணி வாழ கற்றுக்கிற வேண்டியதான். ஓகே சார். ஸோ இவர் பிரபுதேவா அவரை பற்றி வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஏஆர் ரஹ்மானும் இணைஞ்சு ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான பாடல்கள் எல்லாமே வெளியிட்டுட்டாங்க. ஸோ அகெயின் வந்து மியூசிக் அண்ட் ஹீரோவா கோரியோகிராஃபி மூலமாக இவங்க சேர்ந்தவங்க இப்போ வந்து இப்படி ஒன்றா ஒரு படம் வருது இவ்வளோ நாட்கள் கழிச்சு அப்படின்னும் போது எப்படி பார்க்குறீங்க? அந்த படம் எப்படி வரும், என்ன கதை? இல்லை, பிரபுதேவா பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நல்ல டேரக்டரும் கூட. தமிழில் வில்லு போக்ரி பண்ணார், அப்புறம் ஹிந்தியில் 2-3 படம் பண்ணார். டேரக்டராகவும் பெரிய ரவுண்டு போயிட்டு தான் வந்தார். இப்போ திருப்பியும் வந்து உடம்பை வந்து ஒன்றும் வச்சுருக்காரு. பிரபுதேவாவுக்கு 50+. ஒன்றும் வந்து எங்கே இருக்கிறாரு, வந்து ஸ்லிம்மாக இருக்கிறாரு. இந்த ஏஜ் தெரியல. 50+. நம்ம எப்படி நீங்கள் அப்படியே பிரபுதேவாவுடைய ஒரு காதலன் பார்த்தீங்கன்னாலும் சரி, ராசையா பார்த்தீங்கன்னாலும் சரி,
அதுல இருந்த மாதிரி தான் இருக்கிறார் இப்பயும். கண்டிப்பா சார். அதுவே அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கு அவர் பண்ற அந்த டான்ஸ் அதுக்கு ஒரு பெரிய கை கொடுக்கலாம். கண்டிப்பாக இது 2 பேர் காம்பினேஷன் எதிர்பார்க்கப்படக்கூடிய காம்பினேஷன். ஆல்ரெடி அவங்க காதலன் பண்ணியிருக்கிறாங்க, ஜென்டில்மேன் பண்ணியிருக்கிறாங்க, லவ் பேட்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 காம்போ வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட வெற்றிகரமான காம்போ தான். இந்த படத்துக்கு மேலே கூடுதல் கவனம் இருக்குது. ஓகே சார். ஸோ சினிமாவில் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஒன்று யார் திடீர்னு காணாமல் போயிடுறாங்க, திடீர்னு இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்காங்க. அப்படி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. ஸோ இப்போது சினிமா குறித்து நம்ம இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திடீர்னு காணாமல் போகிறவங்க எப்படி நடக்குது, இல்லைனா வந்து அது வந்து விதியா, இல்லைனா வந்து சினிமாவில் எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சினிமாவில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நீங்கள் நாளைக்கு காலையில் பீக்கில் இருப்பார் ஒரு டைரக்டர், அடுத்து ஒரு படம் விழுந்து போச்சுன்னா அவர் ஆஃபீஸில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஆஃபீஸ் எப்படி செழிப்புமாக இருக்குதுங்கிறதுக்கு காரணம் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆஃபீஸில் அவ்வளோ செருப்பு கிடக்கும், அவ்வளோ பேர் கூட்டமாக இருப்பாங்க. அந்த படம் ரிலீஸ் அடுத்த நாள் அந்த படம் வந்து சரியாக இல்லை, அந்த படம் ஓடலைன்னா அந்த ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸ் பாய் மட்டும்தான் உட்காந்துருப்பார். சினிமா ஒரே நாளில் தலைகளாக வாழ்க்கையை மாற்றிடும். விஜயன் ஒரு நடிகர் இருந்தார், உதிரிப்பூக்கள் படத்தில் நடித்தவர், தேசிய விருதெல்லாம் வாங்கின ஒரு நடிகர், மிகச்சிறந்த நடிகர். அந்த வாழ்க்கையின் உச்சிக்கு போன விஜயன் ஒரே வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 30 படங்கள்லாம் ரிலீஸ் ஆன ஹீரோ. அவ்வளோ பிஸியாக இருந்த ஹீரோ. ஒரு காலத்தில் அவர் வந்து டேரக்டராக இருந்தார், பாரதிராஜாட்ட அசிஸ்டன்டாக இருந்தார், நிறமாராத பூக்கள் படத்தில் நடித்தார். அவர் சில பழக்க வழக்கங்களால கோடம்பாக்கத்தில் டேட் கொடுக்க முடியாமல் காரில் வேகமாக போயிட்டு இருந்தவர் அதே கோடம்பாக்கத்துக்கு கீழே பிளாட்ஃபார்மில் உட்காரக்கூடிய நிலைமையில் இருந்தார். சினிமா ஒரு வாழ்க்கையை எங்கே வேணாலும் தூக்கி வைக்கும், எங்கே வேணாலும் தூக்கி வைக்கும். அது அவருக்கு சில முடிவுகள் எடுக்காமல் போயிட்டார், தப்பான முடிவுகள் எடுத்ததுனால வந்த வினை. அப்போ சினிமாங்கிறது வந்து நிரந்தரம் இல்லை, ஒரு கடத்துக்கு மேலே என்ன செய்ய முடியும், சர்வைவல் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஓட முடியும். இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நேற்று கூட ஒரு தகவல் கேள்விப்பட்டு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு பாட்டு, அந்த பாட்டை எழுதிய பாடலாசிரியர் மிகப்பெரிய கிட்டு, அந்த பாட்டு மிகப்பெரிய கிட்டு, என்ன சோஷியல் மீடியாலாம் போயிட்டுருக்கு, அவருடைய நண்பர், அதனால் அவருடைய பேரை வேணான்னு சொல்கிறேன். அவருக்கான ரெகுலரான ஒரு வருமானம் வேணும்ல, குடும்பத்தை ஓட்டுறதுக்கு, அவருடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ஜொமோட்டோ ஓட்டுறாரு. அந்த பாட்டை நீங்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் கேட்கலாம், சமீப காலம் ஓடிட்டு சொல்ல முடியுமா? வேண்டாம், அவருடைய இது கருதி வேண்டாம். அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. சினிமாவில் வந்து நிரந்தரம் கிடையாது, எதுவும் நிரந்தரமான வருமானம் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு நம்ம இந்த மாதம் வாடகை கொடுக்கணும், கமிட்மெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அதிகமாகிடுச்சு. வாடகை கொடுக்கணும், ஃபோன் பில் கட்டணும். ஒரு நாள் நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியில் இறங்கி வீட்டுக்குள்ளே வர்றதுனாலும் எதுவுமே எந்த கெட்ட வழக்கமே இல்லாமல் இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு அமௌண்ட் தேவைப்படும். வெளியில் போகிறோம், ஆட்டோ பாட்டில் வாங்குகிறோம், பெட்ரோல் போடுறோம், ஒரு டீ சாப்பிட்றோம், ஒரு காஃபி சாப்பிட்றோம், இந்த பேசிக் செலவு இருக்கு இல்லையா, இந்த சர்வேவிலே பெரிய விஷயம். அப்போ அது வந்து நிரந்தரமாக கிடையாது. இப்போ ஒரு 30 நாளும் எனக்கு வேலை இருக்குன்னு உறுதியாக சொல்லவே முடியாது, 20 நாள் வேலை இருக்குன்னு உறுதியாக சொல்ல முடியாது. பல பேர் இன்றைக்கி வந்து பல ஹீரோஸ்க்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கிறாங்க. சினிமாவோட நிலைமை அந்த மாதிரி இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ வந்து வேறு வேலைக்கு போயிடுவாங்க, படித்திருந்தா வந்து வெளிநாட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பிரபலமான சிங்கர், அவர் பெரிய சிங்கர், அவருடைய ஸ்டுடியோ வந்து மொத்தமாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு லண்டனில் போய் செட்டில் ஆக போகிறான்ற பெரிய ஹிட் பாட்டெலாம் பாடினவர். அவங்க அப்பா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். என்னங்க என்ன ஆச்சுன்னாலே வாய்ப்பு இல்லைங்கிறார். பெரிய ஹிட் பாட் இப்போ அவர் இந்தியாவிலே கிடையாது, லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டார். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய ஸ்டுடியோவே மொத்தமாக காலி பண்ணார். அந்த ஸ்டுடியோ காலி பண்ணுறதுக்கு முதல் நாள் நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் ஒரு வேறு ஒரு வேலை பார்க்க போகிறோம். அப்போ ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க அப்பா ஒரு மலையாளத்தில் பெரிய மியூசிக் டைரக்டர். அவர் சொல்கிறார், ரெகுலரான இது இல்லை, அதனால் பெரிய பெரிய ஹிட் பாட்டெலாம் பாடினவர். இப்போ நான் லண்டனில் போய் ஃபேமிலியோட செட்டில் வேறு பிஸ்னஸ் போகிறார். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அவர் தேர்ந்தெடுத்து இந்த பாட்டெலாம் பாடினவர் இவர் தானா அப்படின்னு யாராவது தேடி கண்டுபிடிச்சி போகிறப்போ அவர் அங்கேருந்து போடுவார், நான் தாயா, அவர் ஒரு வீடியோ எடுத்து போட்டு விடுவார். இது வந்து இப்போ நிறைய ஆயிடுச்சு. சினிமாவில் வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு தொழிலாக இருக்குது, நிரந்தரம் இல்லாத வருமானமாக இருக்குது, நிரந்தரமான வேலை இல்லாததுனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வேறு தளத்துக்கு போயிடுறாங்க. ஓகே சார். பிரபுதேவா அவர்கள் வந்து இவருக்கு அவரோட கொரியோகிராஃபியில் வந்து சேர்க்கறதாகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கலாமே. இன்னொன்று வந்து அவர் மேலே நிறைய விஷயங்கள் வந்து ஒன்று வைக்கப்படுது. ஒரு ஈவெண்ட்டுக்காக அவர் வரேன்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய குழந்தைங்களை வெயிலில் நிற்க வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வருது. அவர் எப்படி சார் அவர் ஏதாச்சும் செஞ்சுருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, பிரபுதேவா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து அண்ணன் தம்பி இண்டஸ்ட்ரியில் இருக்க பொறுத்த வரைக்கும் இவர் ஹீரோவும் போயிட்டாரு. இவர் வந்து டைரக்டர் ஆகிட்டார், டான்ஸை விட்டுட்டு டைரக்டர் ஆகிட்டார். இவர் வந்து ஹீரோ ஆகிட்டார். பட்டு என்ன இருந்தாலும் தம்பியை உள்ளே கொண்டு வர வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு
நடந்திருக்கு, இல்லாட்டி இவ்வளோ தூரம் விட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டேன்றார். ஓகே. கொஞ்சம் வெளிநாட்டில் இருந்தேன், வேறு ஏதாவது ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணங்கிற மாதிரி அவரே சொல்கிறாரு. ஆனால் அவங்களும் என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல, அது யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. இப்போ அஜித் எடுத்துட்டு, அஜித் எவ்வளோ பெரிய ஹீரோ, அஜித் நினச்சா அந்த மச்சானுக்கு ஒரு படம் வாங்கி கொடுக்கூடாதா? சரி, அஜித்தை பொறுத்தவரைக்கும் சினிமாவில் தன் சம்மந்த குடும்பத்தைப்பட்ட ஆட்கள் யாருமே சேர்க்க மாட்டார். அப்போ இவர் தனியாக ஒரு ஆள் முன்னாடி வரட்டும், அவருடைய திறமைக்கு பார்க்கட்டும், இவர் ஒரு பக்கம் போயிட்டார், அவர் ஒரு பக்கம் போயிட்டாங்க. சினிமாவில் உச்சத்தில் இருக்கப்ப பிஸியாகவே இருப்பாங்க, எதுவும் யோசிக்கிறதுக்கும் டைம் இருக்காது. ஓகே. ஸோ அதனால இது அப்படியே விட்டு போயிருக்கோம். அதை விட்டு போயிடுச்சு. அவருடைய திறமையை வச்சு வேறு வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.